வணக்கம். நீங்க அனுப்பி வச்சிருந்த ஒரு யூடியூப் வீடியோ குறிப்புகளை வச்சுதான் இன்னைக்கு நாம வரவிருக்கும் டிஆர்பி பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பத்தி ரொம்ப ஆழமா அலச போறோம். வணக்கம். மேலோட்டமா பார்த்தா இது ஒரு சாதாரண தேர்வு அறிவிப்பு பத்தின அலசல் மாதிரி தெரியலாம். ஆனா நீங்க அனுப்புன இந்த ஆதாரம் ஒரு பசில் மாதிரி இருக்கு. ஆமா, கரெக்டா சொன்னீங்க. இது வெறும் தேர்வு எப்போ வரும்னு சொல்றது மட்டும் இல்ல. இல்ல. அந்த தேர்வு ஏன் வந்தே ஆகணும்னு அரசு ஒரு கட்டாயத்துல இருக்குங்கிறத சில உள் விவரங்களோட இந்த ஆதாரம் சொல்லுது. ஆமா. அந்த துப்புகளை ஒன்னொன்னா இணைச்சு ஒரு முழு சித்திரத்தை உருவாக்குறது தான் இன்னைக்கு நம்மளோட வேலை. சரி, அந்த புதிரோட முதல் துப்புக்கு போலாமா? போலாம். பேக்லாக் வேகன்சிஸ், அதாவது பின்னடைவு காலி பணியிடங்கள். அதேதான். இந்த புதிய தேர்வை நடத்துறதுக்கான மிக அடிப்படையான தவிர்க்கவே முடியாத காரணம் அதுதாங்க. ஓ. நீங்க அனுப்புன குறிப்புகள் படி போன தேர்வுல பழங்குடியினர், அதாவது ஷெட்யூல்டு ட்ரைப், எஸ்டி சமூகத்தினருக்கான இடங்கள், அதுவும் பெருமளவுல நிரப்பப்படாம காலியா இருக்கு. எவ்ளோ இடங்கள் இருக்கும் அப்படின்னு ஒரு கணிப்பு இருக்கா? இருக்கு. கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், ஜுவாலஜி மாதிரி முக்கிய பாடங்கள்ல தகுதியான எஸ்டி ஆட்கள் கிடைக்காததால கிட்டத்தட்ட ஒரு 250க்கும் மேற்பட்ட இடங்கள் அப்படியே இருக்குன்னு சொல்லப்படுது. 250? இது ஒரு பெரிய நம்பராச்சே. ஆனா இந்த இடங்களை அடுத்த தேர்வுல பொதுப்பிரிவுக்கு மாத்திரலாமே. வழக்கமா அப்படித்தானே பண்ணுவாங்க. அங்கதாங்க முக்கியமான சிக்கலே இருக்கு. என்ன அது? இந்த மாதிரி பேக்லாக் வேகன்சிஸ அவ்வளவு சுலபமா பொதுப்பிரிவுக்கு மாத்த முடியாது. அதை டீரிசர்வ் பண்ணவும் விதிகள்ல இடமில்ல. எஸ்டி பிரிவினருக்கான இடங்களை அவங்களுக்கு கொடுத்தே ஆகணும்னு ஒரு சட்ட ரீதியான கட்டாயம் இருக்கு. அப்போ இது அரசின் விருப்பம் இல்ல, கடமை. நிச்சயமா இது அவங்களோட கடமை. அதனால இந்த இடங்களை நிரப்பியே ஆகணும். ஒரு நிமிஷம், நீங்க ஆரம்பத்துல டெட் தேர்வுல மதிப்பெண் தளர்வு பத்தி சொன்னீங்க. இப்போ எஸ்டி பேக்லாக் வேகன்சி பத்தி பேசுறீங்க. இது ரெண்டுக்கும் என்ன தொடர்பு? நல்ல கேள்வி. இந்த 2 புள்ளியையும் இணைச்சு பார்க்கறது தான் இந்த ஆதாரத்தோட மையவாதமே. ஓ, அப்படியா? ஆமா. இந்த 250க்கும் மேலே இருக்கிற எஸ்டி காலி பணியிடங்களை நிரப்பணும்னா டெட்ல போதுமான எஸ்டி பிரிவினர் பாஸ் பண்ணிருக்கணும். ஆனா உண்மையில தேர்ச்சி விகிதம் ரொம்ப ரொம்ப கம்மியா இருந்துச்சு. அதனால தகுதியான ஆட்களே இல்ல. இந்த சிக்கலை சரி செய்ய தான் அரசு ஒரு ஒன் டைம் கன்செஷனா எஸ்டி பிரிவினருக்கு மட்டும் டெட் தேர்ச்சி மதிப்பெண்ண 40% குறைச்சாங்க. அதாவது 150க்கு 60 மார்க். ஓ, அப்போ அந்த டெட் மார்க் குறைப்புங்கிறது ஒரு தனிப்பட்ட நிகழ்வில்ல. அது வரப்போற அந்த நியமன தேர்வுக்கான ஒரு அஸ்திவாரம் மாதிரி. இதை விட கரெக்டா சொல்ல முடியாது. அது ஒரு திறவுகோல். அந்த திறவுகோல் இல்லாம இந்த நியமன தேர்வுங்கிற கதவையே திறக்க முடியாது. புரியுது. சோ தேர்வு வருமா வராதாங்கிற சந்தேகமே தேவையில்லை. தேர்வு வந்தே ஆகணும். சூப்பர். இது புதிரோட முதல் பகுதிக்கு ஒரு நல்ல தீர்வு. சரி, அடுத்த பகுதிக்கு போவோம். எஸ்டி பிரிவினர் தவிர வேற யாருக்காவது இந்த தேர்வு ரொம்ப முக்கியமானதா இருக்குமா? இருக்கு. உங்க குறிப்புகள்ல IEDSS-னு ஒரு பிரிவு பத்தி சொல்லிருக்கீங்க. அது என்ன? இது இந்த தேர்வுக்கான இரண்டாவது முக்கிய உந்து சக்தி. IEDSS அப்படிங்கிறது மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கான உள்ளடக்கிய கல்வி, அதாவது இன்க்ளூசிவ் எஜுகேஷன் ஃபார் டிசேபிள்ட் அட் செகண்டரி ஸ்டேஜ். ஓகே. இந்த மாணவர்களுக்கு பாடம் நடத்த ஸ்பெஷல் பிஎட் முடிச்ச சிறப்பு ஆசிரியர்கள் தேவை. அப்போ வழக்கமான பிஎட் முடிச்சவங்களால இந்த இடங்களை நிரப்ப முடியாதா? முடியாது. அதுக்குன்னே பிரத்யேக பயிற்சி எடுத்தவங்க வேணும். ஆனா தமிழ், ஆங்கிலம், கணிதம் மாதிரியான முக்கிய பாடங்கள்ல கூட இந்த சிறப்பு ஆசிரியர்களுக்கு பெரிய பற்றாக்குறை இருக்குன்னு அந்த ஆதாரம் சொல்லுது. ஓ, அப்போ இந்த இடங்களும் பல வருஷமா நிரப்பப்படாம ஒரு பேக்லாக் மாதிரி இருக்கு. ஆமா. அதனால இந்த தேர்வு ஸ்பெஷல் பிஎட் முடிச்சவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட்னே சொல்லலாம். இந்த 2 காரணங்களையும் எஸ்டி அண்ட் IEDSS வச்சு பார்க்கும்போது இது ஒரு பொதுவான ஆட்சேப்பை விட ஒரு குறிப்பிட்ட தேவையை பூர்த்தி செய்யறதுக்கான ஒரு டார்கெட்டட் ரெக்ரூட்மெண்ட் மாதிரி தெரியுதே. மிகச் சரியா சொன்னீங்க. சரி, அப்போ நாம மொத்தம் எவ்வளோ காலி பணியிடங்களை பத்தி பேசிட்டு இருக்கோம்? உங்க ஆதாரம் 1205ல ஆரம்பிச்சு அப்புறம் 1500 வரைக்கும் போகும்னு சொல்லுது. அது எப்படின்னு கொஞ்சம் விளக்க முடியுமா? கண்டிப்பா. அதிகாரப்பூர்வமா 1205 நடப்பு காலி பணியிடங்கள், அதாவது கரண்ட் வேகன்சி இருக்கு. இதுதான் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனா இந்த ஆதாரத்தோட பகுப்பாய்வு ஒரு படி மேல போகுது. நாம முன்னாடி பேசின எஸ்டி பேக்லாக் வேகன்சிஸ் ஒரு 250. சரி. அப்புறம் இந்த IEDSS காலி பணியிடங்கள் ஒரு 50. இது எல்லாத்தையும் சேர்த்தா மொத்த எண்ணிக்கை 1500 தாண்டோன்னு கணிக்கிறாங்க. இது தேர்வுக்கு தயாராகிறவங்களுக்கு உண்மையிலே ஒரு நல்ல செய்தி. ஆமா. அதனால அறிவிப்புல வர்ற நம்பரை மட்டும் பார்க்காம இத மனசுல வச்சு தயாராகிறது அவங்க உத்வேகத்தை அதிகப்படுத்தும். நிச்சயமா.
சரி, இப்போ எல்லார் மனசுலயும் இருக்கிற அந்த மில்லியன் டாலர் கேள்விக்கு வருவோம். தேர்வு அறிவிப்பு எப்ப வரும்? சும்மா சீக்கிரம் வரும்னு சொல்றதுக்கும் இந்த ஆதாரம் சொல்றதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. இது ஒரு கவுண்டவுன் மாதிரியே சில படிநிலைகளை சொல்லுது. அதை தேர்வர்கள் எப்படி ஒரு சிக்னலா எடுத்துக்கணும்? இதுதாங்க இந்த ஆதாரத்திலே ரொம்ப பிராக்டிக்கலான ஒரு பகுதி. இதை நீங்க ரொம்ப கவனமா கேட்கணும். இது ஒரு 3 படி செயல்முறை. ஓகே, முதல் சிக்னல் என்ன? முதல் சிக்னல், இப்போ சமீபத்துல நடந்த டிஏடி தேர்வுக்கான இறுதி விடை குறிப்பு, அப்புறம் முடிவுகள் வர்றது. இதுதான் அதிகாரப்பூர்வமற்ற முதல் மணி. அது வந்துடுச்சு. ஆமா, அது அடிச்சதும் நம்ம கொஞ்சம் சுதாரிச்சுக்கணும். சரி, முடிவுகள் வந்தாச்சு. அடுத்தது? இங்கதான் நிறைய பேர் கொஞ்சம் மெத்தனமா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 100க்கு 100 உண்மை. ஆனா 2வது சிக்னலை யாருமே தவற விடக்கூடாது. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான சிக்னல். அது என்ன? டிஇடி தேர்வுல பாஸ் பண்ணவங்க தங்களோட சர்டிபிகேட்டை டவுன்லோட் பண்ணிக்கோங்கன்னு டிஆர்பி ஒரு அறிவிப்பை வெளியிடும். ஓ, அந்த சர்டிபிகேட் டவுன்லோட் அறிவிப்பு. ஆமா, அது வெறும் ஒரு டெக்னிக்கல் ஸ்டெப் இல்ல. அது தேர்வு வாரியம் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு மனரீதியான எச்சரிக்கை. நாங்க தேர்வுக்கு ரெடி, நீங்க உங்க தயாரிப்புக்கு ரெடியான்னு கேக்குற மாதிரி. அதாவது அதிகாரப்பூர்வ அறிவிப்புக்கு வெயிட் பண்ணாதீங்கன்னு சொல்றாங்க. கரெக்ட். அந்த அறிவிப்பு வந்த நாள்ல இருந்து நீங்க முழு வீச்சுல படிக்க ஆரம்பிக்கணும்னு இந்த ஆதாரம் ரொம்ப அழுத்தமா சொல்லுது. அப்போ அந்த சர்டிபிகேட் டவுன்லோட் அறிவிப்பு தான் ஒரு மறைமுகமான எச்சரிக்கை மணி. தேர்வர்கள் டிஆர்பி வெப்சைட்டை தினமும் பார்க்கறத விட இந்த மாதிரி மறைமுக சிக்னல்களை கவனிக்கிறது தான் புத்திசாலித்தனம் போல. மிகச்சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. இனி 3வது இறுதி நிலை. சொல்லுங்க. அந்த சர்டிபிகேட் டவுன்லோட் அறிவிப்பு வந்த நாள்ல இருந்து சரியா 3 மாசத்திலிருந்து 6 மாசத்துக்குள்ள. ஓகே, 90லிருந்து 180 நாட்கள். ஆமா, அந்த காலகட்டத்துக்குள்ள பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும்னு இந்த ஆதாரம் ரொம்ப துல்லியமா சொல்லுது. அப்போ நமக்கு படிக்கிறதுக்கு அதிகபட்சம் 6 மாசம் டைம் தான் இருக்கு. அந்த கவுண்டவுன் இப்போவே ஆரம்பிச்சிடுச்சு. அறிவிப்பு வந்த பிறகு படிக்க ஆரம்பிக்கிறது ரிவிஷன் பண்ண தான் சரியா இருக்கும். புதுசா ஆரம்பிக்க முடியாது. இந்த தெளிவு பலரோட தயாரிப்பு திட்டத்தையே மாத்தி அமைக்கும். சரி, தேர்வு எப்போ வரும், ஏன் வரணும்னு பார்த்துட்டோம். இப்போ எப்படி தயாராகிறதுன்னு பார்ப்போம். இந்த ஆதாரம் வெறும் தகவல்களை மட்டும் கொடுக்காம ஒவ்வொரு சமூக பிரிவினரும் எப்படி தயாராகணும்னு தனித்தனியா வழிகாட்டுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆமா, இது ஒரு பொதுவான அறிவுரை இல்ல. முதல்ல நாம ஏற்கனவே பேசின எஸ்டி பிரிவினர், அப்புறம் ஐஇடிஎஸ்எஸ் சிறப்பு பிஎட் முடிச்சவங்க, அவங்களுக்கு இந்த ஆதாரம் ஒரு பெரிய நம்பிக்கையே தருது. அவங்களுக்குன்னு பிரத்யேக இடங்கள் நிறைய இருக்கிறதால போட்டி ஒப்பீட்டளவுல கம்மியா இருக்கும். சரி, அதனால அவங்க நல்ல கடினமா உழைச்சு படிச்சாலே, அதாவது ஹார்ட் ஒர்க் செஞ்சாலே மினிமம் மார்க் எடுத்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஆனா பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ மாதிரி மத்த பிரிவினருக்கு கதை வேற. அவங்களுக்கு போட்டி ரொம்பவே கடுமையா இருக்குமே. நிச்சயமா. அவங்களுக்கு இந்த ஆதாரம் என்ன சொல்லுது? வெறும் ஹார்ட் ஒர்க் மட்டும் போதுமா? பத்தவே பத்தாது. அவங்க ஸ்மார்ட் ஒர்க் செய்யணும்னு அறிவுறுத்துது. ஒரு வியூகத்தோட, ஒரு ஸ்ட்ராட்டஜியோட படிக்கணும். இந்த ஸ்மார்ட் ஒர்க்குங்கிறத கொஞ்சம் விளக்க முடியுமா? ஏன்னா நிறைய பேர் தேர்வு அறிவிப்பு வந்ததும் எதை படிக்கிறது எதை விடுறதுன்னு தெரியாம பதக்கத்துல எல்லாத்தையும் படிப்பாங்க. அருமையான பாயிண்ட். இந்த ஆதாரம் சொல்றதும் அதுதான். நீங்க செய்ய வேண்டிய ஸ்மார்ட் ஒர்க் போன தேர்வுல உங்க சப்ஜெக்டோட கட் ஆஃப் மார்க் என்னன்னு எடுத்து பார்க்கறது. சுய பரிசோதனை மாதிரி. அதேதான். நீங்க எவ்ளோ மார்க் எடுத்தீங்க, உங்க கம்யூனிட்டி கட் ஆஃப் என்ன, எவ்ளோ மார்க்ல வாய்ப்பை தவற விட்டீங்கன்னு துல்லியமா கணக்கிடணும். உதாரணத்துக்கு நான் 90 மார்க் எடுத்திருக்கேன். கட் ஆஃப் 105 இருந்தா அந்த 15 மார்க் தான் உங்க இலக்கு. அந்த 15 மார்க் அதிகமா வாங்க என்ன செய்யணும், எந்த பாடத்துல நீங்க வீக்கா இருக்கீங்க, எங்க மார்க்க சுலபமா ஏத்த முடியும்னு ஆராய்ந்து அதுக்கேத்த மாதிரி ஒரு திட்டத்தோட படிக்கணும். புரியுது. வெறுமன புத்தகத்தை முதல் பக்கத்துல இருந்து கடைசி பக்கம் வரையும் படிக்கிறது கடின உழைப்பு. ஆனா நமக்கு தேவையான அந்த 15 மார்க்கை எங்க இருந்து எடுக்கிறதுன்னு திட்டமிட்டு படிக்கிறது தான் ஸ்மார்ட் ஒர்க். எக்ஸாக்ட்லி, அதுதான் ஸ்மார்ட் ஒர்க். இந்த ஆதாரம் ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா, சிலருக்கு கேட்க கொஞ்சம் கசப்பா இருக்கலாம்னு ஒரு குறிப்போட சொல்லுது. ஆமா. போன தேர்வுல சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் வரைக்கும் போனவங்க, இல்ல ஓரொரு மார்க்ல வாய்ப்பை இழந்தவங்க தங்களுக்காக தனியா ஏதாவது அறிவிப்பு வருமா, எங்களுக்கு வேலை கிடைக்குமான்னு ஒரு நம்பிக்கையில இருக்காங்க. அவங்கள பத்தி இந்த ஆதாரம் என்ன சொல்லுது? இது ஒரு கடினமான ஆனா நிதர்சனமான உண்மைய சொல்லுது. போன தேர்வுல கொஞ்சம் மார்க்ல வாய்ப்பை இழந்தவங்களுக்கோ இல்ல சிவி போனவங்களுக்கோ எந்த வழியிலையும் நேரடியா வேலை வழங்கப்படாது. அப்போ புதிய தேர்வு மூலமா தான் எல்லா நியமனமும் நடக்குமா? ஆமா,
அதுதான் அரசின் கொள்கை முடிவு. இதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும்னு ஆதாரம் ரொம்ப திட்டவட்டமா சொல்லுது. இது பலருக்கும் ஏமாற்றமா இருக்கலாம். ஆனா கடந்த காலத்திலே தேங்கி கிடக்காம யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு முன்னாடி போறதுதான் புத்திசாலித்தனம். நிச்சயமா கோரிக்கைகள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம். ஆனா அரசின் கொள்கை முடிவு புதிய தேர்வை நோக்கி தான் இருக்கு. அதனால அந்த அனுபவத்தை ஒரு பாடமா எடுத்துக்கிட்டு முழு கவனத்தையும் வர்ற தேர்வு மேல திருப்புங்கங்கிறது தான் இதோட சாராம்சம். ஆக இந்த புதிரோட எல்லா துண்டுகளையும் இணைச்சு பார்த்தா நமக்கு ஒரு முழுமையான சித்திரம் கிடைக்குது. நீங்க தமிழ்நாட்டுல ஒரு பட்டதாரி ஆசிரியர் ஆகணும்னு விரும்பினா இந்த ஆதாரம் உங்களுக்கு ஒரு தெளிவான வழிகாட்டுதலை தருது. ஆமா, தேர்வு எப்போ வருங்கிறத விட அது ஏன் வருது, யாருக்கு வாய்ப்பு பிரகாசமா இருக்கு, எப்படி தயாராகணும்னு ரொம்ப துல்லியமா விளக்குது. ஆமா, டிஇடி தேர்வுல கொண்டு வந்த ஒரு சின்ன விதித்தளர்வு எப்படி ஒரு பெரிய நியமன தேர்வுக்கான கதவை திறக்குதுன்னு இந்த ஆதாரம் அழகா இணைச்சு காட்டியிருக்கு. சொல்லப்போனா இது வெறும் தஜமல் இல்ல. தேர்வுக்கு தயாராகிற உங்களுக்கு இது ஒரு தெளிவான வியூகம். இந்த உள் விவரங்களை தெரிஞ்சுக்கிட்டு மத்தவங்க சுதாரிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க உங்க தயாரிப்பு ஆரம்பிச்சா அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய போட்டி அனுகூலமா அமையும். இறுதியா இந்த அலசல் உங்களுக்காக ஒரு சிந்தனையை விட்டுட்டு போகுது. ஒரு குறிப்பிட்ட சமூக பிரிவினர் எஸ்டி, அப்புறம் சிறப்பு ஆசிரியர்களோட ஐடிஎஸ்எஸ் அவசர தேவையை பூர்த்தி செய்ய ஒரு தேர்வு முறையோட விதிகளையே அரசு மாத்தி அமைக்குது. இந்த இலக்கு நோக்கிய நியமன உத்தி, அதாவது டார்கெட்டட் ரெக்ரூட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி, பொது போட்டியில இருக்கிற பெரும்பான்மையான தேர்வர்களோட போட்டிச் சூழல்ல நீண்டகால நோக்குல என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? இது சரியா தவறாங்க, இது கேள்வி இல்ல. இது மாதிரி உத்திகள் எதிர்காலத்துல ஒருவேளை சாதாரணமான ஒரு விஷயமா மாற வாய்ப்பு இருக்கா? இதை சிந்திச்சு பாருங்க.